வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு மிஸ்ட்ரி காமெடி படமா வெளிவந்திருக்கிற த தேர்ஸ்டே மர்டர் கிளப் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் இதே பேர் கொண்ட ஒரு நாவலை தழுவிதான் உருவாக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல கூப்பர்ஸ் சேஸ் அப்படிங்கிற ஒரு இடம் ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு 4 சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, போலீஸால சால்வ் பண்ண முடியாத மர்டர் கேஸ்களை சால்வ் பண்ற முயற்சியில இருக்கிறாங்க. அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்டர் கேஸை விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கூப்பர்ஸ் சேஸோட உரிமையாளர் மர்மமா இறந்து போறாரு. அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க எப்படி விசாரணை செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியா தன்னுடைய பழைய கேஸை எப்படி முடிச்சாங்க அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றது தான் படத்தோட நீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல லீடா நடிச்ச செலியா இம்ரி ஆகட்டும், ஹெலன் மிரன் ஆகட்டும், பியர்ஸ் புரோஸ்னன் ஆகட்டும், பென் கிங்ஸ்லி ஆகட்டும், இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. ஒரு வயதான நபர் எப்படி பேசுவாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தங்களுடைய கதாபாத்திரங்கள் மூலமா சிறப்பாகவே நடிச்சு அவங்கவுங்க கதாபாத்திரங்களுக்கு நல்லாவே உயிர் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட்டான படம். ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துல 4 பேருமே தங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு தன்னுடைய கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போற காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ற காமெடி காட்சிகள் படத்துல பல இடங்கள்ல ரசிக்க வைக்குது. இந்த படம் சினிமோட்டோகிராஃபிக் வைஸாவும் சரி, கேரக்டர் வைஸாவும் சரி நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்குது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப் அண்ட் டவுனா தான் மூவ் ஆகுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல கூப்பர்ஸ் சேஸ்ல நடந்த மரணத்துக்கு காரணம் இவரு தான் அப்படிங்கிறத இவங்க காட்சிகளை நல்லாவே கொண்டுட்டு வந்தாலும், கில்லருக்கான மோட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காட்சிகளை இன்னுமே இவங்க கொஞ்சம் நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். படத்துல சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகளும் ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகளும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.